வாரியெல்லாம் சட்டை துணி தைக்க கொடுக்க போவோம். அப்ப கடைசி வரைக்கும் எங்க கடையில நீ கொடுக்க மாட்டே அப்படித்தானே? ஏக்கா நேத்தே சொன்னோம்லாக்கா நல்ல டெய்லரா பார்த்து கொடுக்கணும்னு. உங்ககிட்ட எப்படிக்கா கொடுக்க முடியும்? உங்க ரெண்டு பேருக்கும் தைக்க தெரியாதுலாக்கா. சரி பங்கஜம், இதுக்கு மேலையும் அசிங்கப்படுத்தாத. சரி வாங்க போவோம். சரி விடுங்க இழிச்சக்கா, பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம அருமை இப்போ தெரியாது. வேற ஏதாவது கிழிஞ்ச துணி நம்மகிட்ட தானே தைக்க வரணும். ஏட்டி லூஸ் மாதிரி பேசாதட்டி. நான் தான் சொல்லுதம்லாட்டி நல்ல தைக்க தெரிஞ்சா நான் மொதல் ஆளை உன்ட்ட கொடுத்துட மாட்டேன்னா. அன்னைக்கு என் மாப்பிள்ளைக்கு எப்படி கவுன்லாம் போட்டு விட்டா சொல்லு. சரி அம்மா விடுமா. சரி நீங்க நல்ல ஒரு கடையா பார்த்து கூடுங்க, நாங்களும் வாரோம். கீதா உனக்கு ஏதாவது நல்ல டெய்லர் கடை தெரியுமாமா? ஆமா, டவுன்ல ஒரு நல்ல டெய்லர் இருக்கான்னு சொன்னாவோ. என்னமோ தெரியல, பொம்பளையா ஆம்பளையான்னு தெரியல, ஆனா நல்லா தப்பாவலாம். ஒரு சட்டை துணிக்கு எவ்வளவு வாங்குதாவோன்னு தெரியலையே. எங்கிட்டனா கம்மியான விலையில முடிஞ்சிருக்கும். வெளியே குடிக்கலாம் 500 400ன்னு கேப்பாவோ கொடுங்க. பாட்டி கிறுக்கி மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு தைக்க தெரியாது, கொண்டாட தெரியாத. என் நாளை கடத்தாம சீக்கிரமா தைக்க கொடுங்கம்மா. எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, உடனே கிடைக்காது பத்துக்கிடுங்க. அப்புறம் என்ன எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிய, எந்திரிங்க போவோம். எல்லாரும் ஒரே மாடலே தைக்க கொடுப்போம், அளவு மட்டும் வேற வேற இருக்கும். ஐயா எனக்கெல்லாம் நல்ல முக்கால் கை வச்சு தைக்கணும். நல்ல இந்த கல்லெல்லாம் வச்சு, ஸ்டோன்லாம் வச்சு, லேஸ் எல்லாம் வச்சு, நல்ல பின்னாடி கொஞ்சம்லாம் வச்சு நான் நல்ல ஸ்டைலாக தான் போடுவேன். நீங்களாம் பாட்டி மாதிரி போடுங்க. எப்பா நம்ம ஊர் நயன்தாரா தோத்து போயிடுவா, அந்த அளவுக்கு இவ சொல்லுவா. ஏமாட்டி எல்லாரும் கூடயும் ஒன்னா சேர்ந்து போட வேண்டியதானே. சரோஜா உனக்கும் எனக்கு தேவையில்லாத பேச்சு கிடையாது, பெசாட்டிக்கு திரும்பிடு. ஐ கேட்டியோ? ஆமாம் ஆமாம், 4 வார்த்தையை படித்து வச்சுக்கிட்டு நான் தான் இங்கிலீஷ் துறன்னு நீட்டுவா. ஏன் பேசிட்டே இருக்காதியோ, எந்திரிங்க போவோம். மம்மி ஏன் ஓட்டு மேல உட்காந்து பேசுறோம்? ரகசியங்கள் பேசும்போது ஓட்டு மேலதாம்மா இருக்கணும். சொல்லுங்க மம்மி, என்ன ரகசியம்? ஓஎம்ஜி என்ன இது பழைய ஓடா இருக்கு, உட்கார உட்கார நொர 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 நொறுங்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மம்மி, அதெல்லாம் நொறுங்காது, நீங்க பேசுங்க. அதாவது மை ஸ்வீட் பொண்ணு, நான் உன்னை இங்க எதுக்காக அனுப்புனேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்ல மறந்துட்டியா? ரொம்ப ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு மாமி. எங்காவது கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். கோவால வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காது, ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நல்ல வகை வகையா கிடைக்கும். உனக்கு பிடிச்ச போல நீ சாப்பிடணும்னா நீ செல்லமா ஆண்டி வீட்டுக்கு போகணும். அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டையை ஆட்டணும், ஆனா எதையுமே நம்ம செய்யக்கூடாது. நம்மளோட முழு குறிக்கோள் சாப்பாட்டுல மட்டும்தான் இருக்கணும். அவங்க மகனை கல்யாணம் பண்ண சொன்னாலும் கழுதையை கல்யாணம் பண்ண சொன்னாலும் நம்ம அதை காதலே வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க மம்மி. ஓஎம்ஜி என் பொண்ணு எவ்வளவு அழகா ஞாபகம் வச்சிருக்கா. வெரி குட் கண்ணா. அப்புறம் என்ன உங்களுக்கு என் மேல சந்தேகம்? இப்படி ஓட்டு மேல உட்கார வச்சு என்னைய ஒரு குற்றவாளி மாதிரி கேள்வி கேக்குறீங்க? ஓஎம்ஜி இல்லடா கண்ணா, இதெல்லாம் மறந்து அந்த சோடா பிட்டி பின்னாடி சுத்திட்டீங்க, அம்மா பயந்துட்டேன். நோ 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 மம்மி, அவரை பார்க்க நம்ம நாராயணன் தாத்தா மாதிரி இருக்கு. நான் எப்படி அவரு பின்னாடி சுத்துவேன்? என் பொண்ணு கரெக்டா சொன்னா. அம்மா உனக்கு சூர்யா, ஆர்யா, அஜித், விஜய் போல சூப்பரான மாப்பிளை பாப்பேன். அந்த கண்ணாடி மண்டைய நமக்கு வேண்டாம். ஐ நோ மம்மி, நான் சாப்பாட்டுக்காக மட்டும்தான் இங்க இருக்கேன். ஓஎம்ஜி ஓட நொறுங்கி போச்சு. எம்மா ஐயா, யார் இந்த சுண்ணாம்பு மண்டை கிளவி? மம்மி ஐயோ மம்மி. ஐயோ ஏஞ்சல், நீயும் என் மண்டையில விழுந்துடாத, மண்டை வலிக்கு. சாரி பாபு, கொஞ்சம் கேட்ச் பிடிங்க. என்னாச்சு என்னாச்சு ஏஞ்சல், என்னது ஓட்டு மேல இருந்து விழுத? ஓஎம்ஜி நான் தப்பிச்சு போயிட்டேன். ஹாய் மிஸ்டர் பாபு, glad to meet you. ஏஞ்சல், யார் இந்த பாட்டி ஒன்ன போல இருக்காங்க? பாபு என்னோட மம்மி, இவங்க ஜாக்லின். ஜாக்குலினோ பாலித்தீனோ, என்னம்மா இது மண்டையில வந்து விழுதீங்க? சாரி மிஸ்டர், கொஞ்சம் ரகசியங்கள் பேசும்போது இந்த மாதிரி நடந்து போச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. பாய். சித்தியை நம்பி வீட்டுல விட்டதுக்கு தினமும் ஒரு ஆட்களை கூட்டு வந்துட்டு நம்மள ரொம்ப சிறையா படுத்துதுப்பா. சொல்லவும் முடியல. பாவம் தான் நெட்டவள்ளி, அவளுக்கு எவ்வளவு டார்ச்சரா இருக்கும் இவங்களால. மம்மி இவருதான் பாபு. ஓஎம்ஜி தெரியும்டி கண்ணா, உன் அழகுக்கும் அறிவுக்கும் உன்னோட பல்ல அமைப்புக்கும் இதெல்லாம் ஒரு ஆளாடி. சி அம்மா உனக்கு பாக்குறேன் பாரு, அப்படியே தக 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 தகனே. மம்மி செல்லம்மா ஆண்டி பாவம்ல மம்மி, நம்ம அவங்கள ஏமாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம். விடுடி, அவ ஒரு பேராசை பிடிச்ச போராம பிடிச்சவ. அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல நாக்குக்கு ருசியா சாப்பிட்டுட்டு பேக்க தூக்கிட்டு ஓடிடுவோம். ஓகே மம்மி. மம்மி டாடி வருவாங்களா? அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்குமே. டாடி இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. சொல்றேன் டாடியை வர சொல்றேன். பெட்ல ரொம்ப அழுக்காக்கிறாதீங்களே, எங்க அம்மா வந்து சத்தம் போடும். அதுக்கு கீழேயால உட்காந்து படிக்க முடியும், கழுத்துலாம் வலிக்கும். இதான் நல்ல பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு. அதுக்கு இல்லல, மண்ணா இருக்கு. ஏன் பெட்லாம் மண்ணா இருக்குன்னு எங்க அம்மா ஏசுவாவோ. அதான் கொஞ்சம்
இதுதான் விமலா அக்கா வீடு. ரொம்ப சூப்பரா சமைச்சு வைக்கும். ஹே குட்டி பையா, நான் உங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏஞ்சல். ஏஞ்சலா? யார் இந்த ஏஞ்சல்? எனக்கு தெரியலையே. ஏக்கா நான் உங்களை பார்த்ததே இல்லை. முள்முடி மண்டையா, அப்படிலாம் பேசக்கூடாது. மம்மி வாங்க சர்ச் பண்ணலாம். எங்க அம்மா யாரையும் உள்ள விட கூடாதுன்னு சொல்லிருக்காவோக்கா. நீங்க யாருனே தெரியலக்கா. அப்புறமா வாங்க என்ன அடி வெளுத்துருவாங்க. மம்மி இங்க பாருங்க, நிறைய பானை இருக்கு. இதுக்குள்ள கண்டிப்பா கஞ்சி இருக்கும். ஓஹோ OMG, கஞ்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு. எடுத்து எடுத்து குடிடி, சீக்கிரமா குடிச்சிட்டு போயிருவோம். ஏக்கா ஏ பாட்டி, அந்த கஞ்சி எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா வச்சிருக்காங்க, எடுக்காதீங்க. குட்டி பையா அப்படிலாம் பேசக்கூடாது. எடி குடி குடி குடி. அவுக 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 அவுக. லபக் 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 லபக். ஏக்கா போதும் வச்சிருங்க. ஏக்கா எங்க அப்பா வந்து ஏசுவாவோ. ஹே தம்பி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு சாக்லேட் வாங்கி தரோம். குடிமா ஏஞ்சல், கஞ்சி ரொம்ப நல்லது. கோவாலலாம் இது கிடைக்கவே கிடைக்காது. லபக் 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 லபக். அவுக 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 அவுக. அட கடவுளே, என்ன இது? ஏஞ்சல் என்ன செய்ற? வணக்கம் 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 பொண்ணு. நீ எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு. உன் வீட்ல நாங்க கஞ்சி குடிச்சிருக்கோம் பத்தியா. கோவால இருந்து வந்து உன்கிட்ட பிரியாணி கேட்காம நாங்க கஞ்சி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லுமா. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் விமலாக்கா. கஞ்சி ரொம்ப ருசியா இருந்தது. நாங்க வரட்டா? என்ன இது? கேட்காம கொள்ளாம எடுத்து குடிக்கல. நான் தேங்க்ஸ் சொல்லணுமா? OMG, இந்த பொண்ணுக்கு மரியாதையே தெரியலையே. ஏய், உங்க ஊருக்கு வந்திருக்கிற கெஸ்ட், நீ தான் மட்டும் கொடுக்கணும். நாங்களே எடுத்து குடிச்சிருக்கோம். ஏஞ்சல் மாவா போலாம். பாய் விமலாக்கா. பாய் குட்டி பையங்களா. ஏய் நில்லு லூஸ் பயல, எல்லாரையும் உள்ள விடுவியோ? ஈரி உன் கண்ணத்தை பிடிச்சு திருவுவேன். வீட்டுக்குள்ள யாரனாலும் விட்டுருவியோ? முதல்ல எதுக்குள்ள பெட்டில உட்கார்ந்து படிக்கியோ? இறங்குங்களே எல்லாரும். நான் சொன்னேமா, அவனுக்கு தான் கேட்கல. ஏ கீதா மவனே, லட்சுமி மவனே, கீழ உட்கார்ந்து படிங்கல. அழுக்காச்சுனா மாமா ஏசுவாங்க. சரி அத்தை. சார், பானையில ஒரு சொட்டு கஞ்சி இல்லாம நக்கிட்டு போயிட்டாளுவ. மாமா கஞ்சி தானே கேப்பாரு. சூடு சோறு கொடுத்தா ஏசி போடுவாரே, என்ன செய்ய? சரி கஞ்சி புளிச்சிட்டுன்னு சொல்லிடுவோம். எப்பா நல்ல புரோட்டாவும் ஆம்லேட்டும் வச்சு தின்னு எவ்வளோ நாள் ஆகுது. இந்த மனசை வாங்கியே தர மாட்டேக்காரு. துட்டு களவாண்டு வச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. எப்போ கேட்டாலும் வீட்டில் பொங்கு வீட்டில் பொங்குங்காரு. வீட்டில் என்னத்தை பொங்க பொங்கு பொங்குன்னு பொங்கி பொங்கி போயாச்சுப்போ. வந்து எது தொலைச்சிருவாரு. வர்றதுக்குள்ளே வாயில் அள்ளி போடணும். கீதாக்கா, எங்க மம்மி வந்திருக்காங்க உங்க வீட்டை பார்க்க. அட கடவுளே, ஆசையா 3 புரோட்டாவை வாயில பிச்சு போடணும்னு நினைக்கும் போது தான் வருவாளுல. என்ன செய்யும் தெரியலையே. பின்னாடி ஒளிச்சு வைப்போம். வாங்க வாங்க வாங்க. OMG, புரோட்டா மனம் தூக்குது. பின்னாடி இருக்கிற புரோட்டா ரொம்ப மனமா இருக்கு. சாப்பிடுவோமா? அட கடவுளே, கிளடி அங்கிருந்தே மோப்பம் பிடிச்சிட்டா. கண்ணுல நல்ல பவரான கண்ணு போல. வாங்க வாங்க. முந்தானாத்துள்ள புரோட்டா லேசா சூடு பண்ணி திங்க. புளிச்சு போய் நாரும். இருங்க நான் தின்னுக்கிறேன். ஐ லவ் புரோட்டா, ஐ லவ் புரோட்டா. ஹே மம்மிக்கு கூட்டிட்டு ஒத்தியில திங்காத. அவுக 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 அவுக. லபக் 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 லபக். சீ, என்ன இப்படி பிடிங்கி திங்காளவோ? சரியான பிக்காளி பொம்பளை எல்லாரும் பழவளோ. ஏதோ ஒரு துண்டாவது வைங்களேன். சாரி டியர், கெஸ்ட்டுக்கு நீ கொடுக்கணும், எங்க கிட்ட கேட்க கூடாது. போ சீக்கிரமா போய் இன்னொரு 5 புரோட்டா வாங்கிட்டு வா. என்ன 5 புரோட்டா நான் வாங்கிட்டு வரணுமா? அட வெக்கம் கட்ட வேளா, இதுக்கே வெள்ளைங்க சொல்லாம தெரியணும். ஏஞ்சல், ஒரே ஒரு துண்டாவது கொண்டுட்டி வாயிலே வைக்கல. ஏட்டி எதுக்கிட்ட மிதிக்க? சாரி அக்கா, மன்னிச்சிருங்க. சாப்பிடும்போது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ப்ளீஸ் விட்டுருங்க. மம்மி சீக்கிரம் சாப்பிடுங்க. அவுக 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 அவுக. லபக் 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 லபக். ரொம்ப நன்றி கீதா அக்கா, நாங்க வாரோம். சீ, என்ன இப்படிலாம் இருக்காவோ? வந்தாவோ புடுங்கி தின்னாவோ போயிட்டே இருக்காவோ. அட கடவுளே, சரி நெட்ட வலிக்கு தங்கச்சியா இருப்பா போல தெரியுது. அவ கூட கேட்காம கொள்ளாம எடுக்க மாட்டா. தெரியாம வந்து எடுத்துட்டு போவா. கையில இருந்து புடுங்க மாட்டா. OMG, சூப்பரா இருந்தது சாப்பாடு. அடுத்து எங்க போறோம் ஏஞ்சல்? மம்மி, அடுத்து நம்ம போறது பங்கஜம்மாக்கா வீட்டுக்கு. OMG, சூப்பரா இருக்கும்பா. என்ன இளவு இது? OMG கோழி குஞ்சுன்னு. செய்
பேதியில் போகிறாளவ ஆத்தாள மாமளும் வந்துட்டு ஒரு புரோட்டா திங்க விடாமல் பிடிங்கிட்டு போயிட்டாளவுல. என் பிள்ளைக்கு கூட வைக்காம திங்கணும்னு நினச்சேன். அதுக்கு தான் தண்டனை போல. கருமோ எங்கேருந்து தான் வாராளவளோ நம்ம நிம்மதியை கிடக்கிறதுக்குனே. சரி போய் இந்த பழைய கஞ்சை குடிப்போம். யாத்தாடி பழைய கஞ்சின்னு சத்தமாக பேசக்கூடாதம்மா. அதையும் வந்து பிடிச்சி குடிச்சிருவாளுவோ.